சார், இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்குமா நீடிக்காது, நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க சார்? முடிஞ்சு போச்சுங்க. நீடிக்கும். முடிஞ்சு போச்சுன்னா பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீடிக்கும். ஆமா, கவலைப்படாதீங்க. இல்ல சிதம்பரம் திருவப்பிரந்தங்க இங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அதே போல அங்க ராகுல், சோனியா, கார்கே மற்றும் கே.சி. வேணுகோபால் ஆகியோர் ஒரு ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ என்னதான் அந்த ஆலோசனை நடந்திருக்கு? முடிஞ்சு போச்சுன்னா தொகுதி பங்கீடுக்குள்ளேயே அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை நடத்தலாம்ல? இல்ல, தவிர்த்து நடந்தது பாத்தீங்கன்னா தேமுதிக உள்ள வந்ததுதான் பிரச்சனை ஆகுது. அப்ப அவங்களுக்கு கொடுத்த அந்த ப்ரொபோஷன்ல பாக்கி எல்லாரும் திரும்புறாங்க. அதே ப்ரொபோஷன் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது காங்கிரஸ் டெபினட்டாக ரொம்ப ஹார்டா பார்கெயின் பண்ணாங்க. இதுவரை இல்லாத மாதிரி எப்படி ஒரு பீகார்ல சொதப்புறாங்க கடைசியில, உத்தரப்பிரதேஷ்லயும் அதே மாதிரி கேரளாலையும் பார்கெயின் பண்றாங்களோ அதே மாதிரி பார்கெயின் பண்ணியிருக்காங்க. அதுல பிரச்சனை என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு இருக்கின்ற இந்த பார்கெனிங் நமக்கு பரிசுத்தமான விஷயம் கிடையாது. இப்ப பிஜேபி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் சொல்லுது. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தாலும் அவர் அதற்கு எதிர்வினை தெரிவிக்கும் போது கூட அது எந்த அளவுக்கு அவர் ப்ரொடெஸ்ட் பண்ணாருன்னு நமக்கு தெரியாது. அது உள்ளே நடக்கின்ற விஷயமா இருக்கிறது. அவரும் அதை பத்தி இப்ப வெளியே பேச மாட்டாரு. ஆனா பிற்காலத்தில் நமக்கு தெரிய வருது. இப்ப NEP அவர் முதல்வராக இருந்த சமயத்துல எதிர்க்கிறாரு. இருமொழி கொள்கை தான் என்று ஒரு தீர்மானம் கூட போடுறாங்க. அது பாஜகவுடைய தணல் இருக்கும்போது தான் அவர் அந்த விஷயத்தை செய்கிறார். அப்படி இருக்கும்போது கூட அவர் அதை பத்தி பேசாததுனால நமக்கு ஒரு அது பற்றிய ஒரு புரிதலே கிடையாது. அதாவது பிஜேபி எந்த அளவுக்கு நெகோசியேட் பண்ணுது, காங்கிரஸ் எந்த அளவுக்கு நெகோசியேட் பண்ணுது நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இந்த முறைதான் காங்கிரஸ்காரர்கள் வெளியே மிக தெளிவாக பேசுகிறார்கள். அது மாணிக்க தாகூரானாலும் சரி, கிரீஷ் சந்தோடியானாலும் சரி, பாக்கி அனைவராலும் சரி பேசுகிறார்கள். இந்த பேச்சுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த நெகோசியேஷன் நடந்துதான் இருக்கிறது. ஒரு இடத்துலயும் அவர்கள் காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு விலகுகிறோம் என்று கூறவே கிடையாது. அதற்கான வழிகள் இருக்குன்னு சொல்லல. பேரலா 2-3 முறை பேசியிருக்காங்க. விஜய் கிட்ட பேசியிருக்காங்கிறது உண்மைதான். சமீபத்தில் கூட பேசியிருக்காங்க. இதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதை தாண்டி ஒரு கட்சி எப்படி வளரணும் என்றுதான் நினைக்கும். அப்ப அந்த ஒரு பேசிக்கல பார்க்கும்போது செல்வ பெருந்தகை கிளியர்லி அலைன்ட் வித் மல்லிகார்ஜுன் கார்கே. அவர் தான் காங்கிரஸ் தலைவர். இவருக்கு இந்த குடும்பத்தோடு பெரிய ஒரு ஈடுபாடு கிடையாது என்றதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்போ கார்கேக்கு அந்த கட்சியில பெரிய ஒரு ஹோல்டு இருக்கு பார்க்கிறோம். அதாவது இந்த நிதின் நபீன் ஒரு நபர் இருக்காரு இல்லையா, அவருக்கு பிஜேபியில் இருக்கிற ஹோல்டை விட எவ்வளவோ அதிகமான ஹோல்டு இன்னைக்கு மல்லிகார்ஜுன் கார்கே இருக்கிறது காங்கிரஸ் கட்சியில. அவர் ஒரு அலங்கார பொருள் கிடையாது என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. காங்கிரஸ்ல ஒரு பிரசிடென்ட் என்றால் அதற்கு அந்த பதவிக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிறது, அதற்கு வருகின்ற பவர்ஸ் இருக்கிறது. அந்த பவர்ஸை இன்னைக்கு கையாண்டு கொண்டிருக்கிறார். அப்ப அவர் பவர் சென்டரா மாறுறாரு. சோனியா அம்மையார் நமக்கு அனைவருக்கும் தெரியும் பவர் சென்டர். திமுகவோட என்னைக்கும் அவர்கள் நாம திமுகவை விட்டுக் கொடுக்க கூடாது என்ற நிலைப்பாடு பேசுகின்ற நபரா இருக்காரு. ஆனால் ராகுல் காந்தி தான் அங்க டிசிஷன் மேக்கரா இருக்கிறாரு. ராகுல் காந்தி நிச்சயமாக கே.சி. வேணுகோபாலும் இவரு மாணிக்கம் தாகூரும் சொல்கின்ற விஷயங்களை அழுத்தம் திருத்தமாக அவர்கள் எடுத்து வைக்கிறார். இந்த மூவர் சங்கத்தில், அதாவது காங்கிரசுடைய ஹைகமாண்ட் என்பது ஒரு காலத்தில் ஒரே ஒரு நபராக இருந்தார், சோனியா காந்தியா இருந்தார். இன்னைக்கு அது 3 நபராக மாறி இருக்கிறது. பிரியங்கா இருக்கிறாங்க. பட் அவர்கள் அந்த அளவுக்கு அவர்கள் இந்த விஷயங்களை வாய்ஸ் ஓவர் பண்ண மாட்டாங்க. அப்ப இந்த ஒரு கூட்டணி தான் நேத்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நேத்து முழுக்க ராகுல் காந்தி ஹைதராபாத்ல இருந்தாரு. ஹைதராபாத்ல ஆந்திராவுடைய பிரச்சனைகள், தெலுங்கானாவுடைய பிரச்சனைகளை விவாதித்துக் கொண்டு டிசிசி பிரசிடென்ட்ஸ் எல்லாம், டிஸ்ட்ரிக்ட் காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்ட்ஸ்க்கு ஒரு பயிற்சி முகாம் நடந்து கொண்டிருந்தது. அப்ப ஹோல்டே அங்கதான் இருந்தாரு, வேற ஒன்றிலுமே ஈடுபடவில்லை. போன பிறகுதான் இவர் திரும்பி டெல்லிக்கு 7 மணிக்கு தான் ஹைதராபாத்லயே பிளைனா இருறாரு. அதன் பிறகு டெல்லிக்கு போன பிறகுதான் இந்த ஒரு டிஸ்கஷன் வருகிறது. இந்த டிஸ்கஷன்ல சோனியா அம்மையாரானாலும் சரி, இவர்கள் 3 பேருக்கும் ஒரே கருத்து தான், திமுகவோட இருக்கணும் என்ற கருத்து இருக்கிறது. எத்தனை சீட்டு, எத்தனை நமக்கு கட்சிக்கு என்ன செய்ய முடியும், அந்த ஒரு கோணத்துல இருந்தால் 3 பேரும் சிந்திக்கிறார்கள். கடைசியில சோனியா அம்மையார் தான் சிதம்பரத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் நாளைக்கு இவரை மு.க. ஸ்டாலினை சந்தித்து இது உறுதி செய்யுங்கள் என்ற அந்த அறிவுரை அவர்கள் தான் வழங்குகிறார்கள். நம்பர்ஸ் அவங்க பேசி இருக்கிறாங்க. அந்த அதனுடைய நீட்சியாகத்தான் இன்றைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக சுமூகமாக முடியும்.